Sembarati, powered by New Maggi Masala A Magic. முன்னாடிலாம் படுத்த உடனே நல்லா தூங்கிடுவேன். ஆனா இப்பெல்லாம் தூக்கமே வரமாட்டேங்குது மாமா. உங்க நினைப்பு என்ன தூங்கவே விட மாட்டேங்குது. தூங்கும் போது கூட நீங்க என் பக்கத்திலேயே இருக்கணும். உங்க முகத்தை நான் பாத்துக்கிட்டே உங்க குரலை கேட்டுக்கிட்டே தூங்கணும்னு என் மனசு தவிக்குது மாமா. உங்களை மாமான்னு கூப்பிடும் போது என் மனசுக்குள்ள எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா பெரியயா? அந்த சந்தோஷத்தை என்னால வார்த்தையால சொல்லவே முடியாது. உங்க பொண்டாட்டிங்கிற உரிமையோட நான் உங்க கைய புடிச்சுக்கிட்டு இந்த ஊர் அறிய உலகம் அறிய சந்தோஷமா நடந்து வர நாள் எப்ப வரும்னு ஒவ்வொரு நாளும் நான் ஏங்கிக்கிட்டே இருக்கேன் மாமா. நீங்க இல்லாத ஒரு வாழ்க்கைய என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது மாமா. இருந்தாலும் நான் இப்ப உங்க மேல கொஞ்சம் கோவமா இருக்கேன் தெரியுமா? ஏன் தெரியுமா? இப்பெல்லாம் உங்களுக்கு நாளுக்கு நாள் என் மேல இருக்கிற பிரியம் குறைஞ்சுக்கிட்டே வருது. என்ன அப்படி பாக்குறீங்க? எப்படின்னு கேக்குறீங்களா? சொல்றேன். நேத்து என்ன 56 தடவை ஆசையா பொண்டாட்டின்னு கூப்பிட்டீங்க. ஆனா இன்னைக்கு 48 தடவை தான் பொண்டாட்டின்னு கூப்பிட்டீங்க. ஏன் என்னாச்சு உங்களுக்கு? ஏன் பெரிய இப்படி பேசாம இருக்கீங்க? ஏதாவது பதில் சொல்லுங்க. இப்படிலாம் கேட்டா நீங்க பதில் சொல்ல மாட்டீங்க. இதோ வரேன். இப்ப சொல்லுங்க. எனக்கு பதில் வரணும். இல்ல நான் பேச மாட்டேன். என் கையில இருக்கிற இந்த பெரம்பு தான் பேசும். சொல்லுங்க சொல்லுங்க. இந்த கடிகாரத்தை கவுத்து வச்சு மேல இருக்கிற மணல் முழுசா கீழே கொட்டி முடியறதுக்குள்ள நான் உன் பக்கத்துல வந்து நிப்பேன்னு சொன்னீங்கல்ல. மணல் முழுசும் கொட்டி முடிய போது இன்னும் நீங்க வரலையே. ஆபத்து நான் மட்டும்தான் வருவீங்களா? நான் பாக்கணும்னு ஆசைப்பட்டா வரமாட்டீங்களா? பெரியா, நீங்க எப்படிங்க? நான் தான் சொன்னேனே பொண்டாட்டி, இந்த சாண்ட் கிளாக்ல மேல இருக்கிற மணல் காலியாகிறதுக்குள்ள நான் முன்னாடி வந்து நிப்பேன்னு. சும்மா சொல்லக்கூடாது. ஸ்கூல்ல பசங்களை டீச்சர் பரம்பு வச்சு மிரட்டுற மாதிரி நல்லாவே மிரட்டுற. இது முதல்ல பெரம்ப கையில எடு. அந்த பெரம்ப கையில வச்சுட்டு நீ என்ன மிரட்டணும். நான் அதை பார்க்கணும். எடு. அதெல்லாம் என்னால முடியாது பெரியா. என்ன இது? நான் எதிரில் இல்லாத போது பேச்சுக்கு பேச்சு மாமான்ற. என்ன நேர்ல பார்த்தா மட்டும் பெரியயான்னு சொல்ற. இப்ப என்ன மாமான்னு கூப்பிடுற. எனக்கு வெக்கமா இருக்கு பெரியா. நான் அப்படி கூப்பிட மாட்டேன். ஆமா, நீங்க இப்ப எதுக்கு இங்க வந்தீங்க? நீ எதுக்கு சாண்ட் கிளாக்க கவுத்து வச்ச? இது அலாவுதீன் கையில இருக்கிற அற்புத விளக்கு மாதிரி. அந்த விளக்கு தேய்ச்சா பூதம் வரும். இத கவுத்து வச்சா நான் வருவேன். அப்போ நீங்க என்ன பூதமா பெரியா? ஆமா, இந்த அழகு தேவதையை பாதுகாக்கிற பூதம்.
உன் மனசுல இவ்வளவு ஆசையை வச்சுக்கிட்டு ஏன் முன்னாடி எதுவுமே வெளியே காட்டிக்கிறது இல்ல? வெக்கமா? வெக்கம் ஒரு பக்கம் இருந்தாலும் பயம் என்ன சொல்ல விடாம தடுக்குது பெரியா. என்கிட்ட உனக்கு என்ன அப்படி பயம்? அன்னைக்கு போன்ல கேட்டதை நான் இப்ப நேர்ல கேக்குறேன். என்ன உங்களுக்கு ஏன் பெரியா பிடிச்சிருக்கு? இன்னும் அதுக்கான நேரம் வரல, வரும்போது சொல்றேன். என்கிட்ட உனக்கு என்ன பயம் அத சொல்லு. உங்க மனசுல நான் இந்த அளவுக்கு இடம் பிடிச்சிருக்கேன்னு நினைக்கும் போது என் மனசுக்கு சந்தோஷமா தான் இருக்கு பெரியா. உங்ககிட்ட நான் மனசை விட்டு பேசணும் சொல்லணும் தான் நினைப்பேன். ஆனா அதுக்கு நான் தகுதியானவளான்னு நினைக்கும் போதுதான் பயமா இருக்கு பெரியா. அந்த பயம்தான் என்ன சொல்ல விடாம தடுக்குது. நீ தகுதி அழகுன்னு எதை நினைச்சிட்டு இருக்கன்னு எனக்கு தெரியல. என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பொண்ணோட நல்ல மனசும் அவளோட நல்ல குணமும் தான் அவளோட தகுதி, பேரழகு. அப்படி பார்த்தா உன்னை விட பேரழகி இங்க வேற யாரும் இல்லைன்னு தான் சொல்லுவேன். எங்க அம்மாக்கு மருமகள் ஆகிற எல்லா தகுதியும் உனக்கு இருக்கிறப்போ நீ எதுக்காக பயப்படணும் பொண்டாட்டி? பார்வதி, பார்வதி, என்னப்பா? சொல்லுங்கப்பா. பார்வ வேண்டாம், கேட்ட அசிங்கமாயிடும். இவள இவ ஏன் இங்க இருக்கா? ஆமா, நீ இங்க என்ன பண்ற? வெளியில ஏதோ சத்தம் கேட்டுச்சுப்பா, அதான் என்னன்னு பாக்க வந்தேன். அப்படியா? சரி சரி, நீ போய் படு. சரி. யாரும் இல்லையே. பெரிய தம்பிய பார்த்தது மாதிரி இருந்துச்சே. ஒருவேளை நான் சரியா பார்க்கலையா? ஏற்கனவே காதுல ப்ராப்ளம் நாங்க, இப்ப கண்ணுல ப்ராப்ளமா? ஒண்ணுமே புரியலையே. டேய், என்னாச்சு? இந்த நேரத்துல இங்க என்னடா பண்ற? லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிட்டு இருந்தேன். லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணியா? என்னடா சொல்ற? சுந்தரம் பார்வதின்னு கத்தும்போது
லைட் ஆஃப் ஆகி ஃபியூ செகண்ட்ஸ்க்கு அப்புறம் ஆன் ஆச்சே எப்படி? எல்லாம் இந்த ஐயாவோட ஐடியா தான். ஓ, அப்ப லைட் தானே ஆஃப் ஆகி ஆன் ஆகலையா? இத பார், உன் காதல் தெய்வீக காதலா இருக்கலாம். அதுக்காக அந்த கடவுளே வந்து உன் மாமனார் கண்ணுல இருந்து படாம தப்பிக்க லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிட்டு இருக்க மாட்டாரு. சரியான நேரத்துல வந்து என்ன காப்பாத்திட்ட மச்சான். நீ என் நண்பன்டா. கையறா, கட்டி பிடிக்கணும். ஏன் அது? நான் ஒரு லண்டன் ரிட்டனு, இப்படி உங்க காதலுக்கு என்னை காவல்காரன் ஆக்கிட்டீங்களே. தாமஸ் ஆல்வா எடிசன் மாதிரி ஒரு சயின்டிஸ்ட் ஆக வேண்டிய என்ன, அவர் கண்டுபிடிச்ச லைட்டையே ஆஃப் பண்ணி ஆன் பண்ண வச்சிட்டீங்களே. சரிடா, புலம்பாத. வா, ஐஸ்கிரீம் வாங்கி தரேன். ஐஸ்கிரீம்லாம் எனக்கு வேணாம். நான் என்ன குழந்தையா? ஐஸ்கிரீம் வேணுமா வேணாமா? ரொம்ப யோசிச்சோம்னா மனசு மாறிடுவான். சரி வா போலாம். 2 வாங்கி கொடு. குட் மார்னிங் ஆண்டி. குட் மார்னிங் ஐஸ்வர்யா. என்ன ஆண்டி ஒரு மாதிரி டல்லா இருக்கீங்க? உடம்பு சரியில்லையா? உடம்புக்குலாம் ஒண்ணும் இல்ல, மனசுதான் சரியில்லை. மனசு சரியில்லையா? என்னாச்சு ஆண்டி? அந்த சமையல்காரி கழுத்துல இருக்கிற பரம்பரை செயினை 7 நாளைக்குள்ள கழட்டி காட்டுறேன்னு சவால் விட்டுருக்கேன் ஐஸ்வர்யா. 3 நாள் முடிஞ்சு போச்சு, இன்னும் எதுவும் பண்ண முடியல. அதான் எரிச்சலா இருக்கு. அத்தை, பார்வதி ஜூஸ் கொண்டு வரா. அது நம்ம குடிச்சிட்டே யோசிப்போம், ஐடியா வரும். சீக்கிரமா பார்வதி. அம்மா, ஜூஸ். அம்மா, பார்வதி அது கூட நான் குடிக்கிறேன். Excuse me? May I come in? ப்ளீஸ் கம் இன். Thank you. ஐயோ, சார் நில்லுங்க சார். சார், உங்க ஷூவை நீங்க வெளியே கழட்டி வச்சுட்டு அப்புறம் உள்ள வாங்க. What? அது வீட்ல கொலு வச்சிருக்கோம். நீங்க ஷூ போட்டுட்டு உள்ள வரக்கூடாது. அதனால நீங்க ஷூவை வெளியில கழட்டி வச்சுட்டு வாங்கல. அம்மா, நீ யாரு? சொல்லிக்கிற அளவுக்கு பெரிய ஆள் இல்ல, இந்த வீட்டு வேலைக்காரி. இதை கொண்டு போய் வாசல்ல வை. சரிங்க சார், நான் எடுத்துட்டு போய் வச்சிடுறேன், நீங்க போங்க. பார்வதி, கையில இருக்கிற ஷூவை கீழே போடு. குட் மார்னிங் மேடம். ஷூவை எதுக்காக கையில எடுத்த?
கொலு வச்சிருக்கிறது தெரியாம சார் ஷூ போட்டுட்டு உள்ள வந்துட்டாரு. அதான் ஷூவை கொண்டு போய் வெளியே வைக்கலான்னு எடுத்தேம்மா. கால்ல இருக்கிற ஷூவை வாசல்ல போய் கழட்டி வைக்க தெரியாது உங்களுக்கு? எதுக்காக இவ்வளவு ஷூவை கையில எடுக்க சொன்னீங்க? என்ன மேடம் இது? இப்ப என்ன நடந்துச்சுன்னு இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? இது உங்க வீட்டு வேலைக்காரி தானே? ஷூவை கையில எடுத்துட்டு வாசல்ல கொண்டு வைக்க சொன்னா என்ன தப்பு? Shut up! பார்வதி ஒண்ணும் வேலைக்காரி இல்ல, இந்த வீட்ல ஒருத்தி. முதல்ல உங்க ஷூவை எடுத்துட்டு போய் வாசல்ல வச்சுட்டு வாங்க. இட்ஸ் a great insult to me. மேடம், நான் ஒன்னும் சாதாரணமான ஆளு கிடையாது. பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட், சமுதாயத்துல கௌரவமா வாழ்ந்துட்டு இருக்கிறவன். உங்ககிட்ட கோடிக்கணக்கில் பிசினஸ் பேச வந்த என்ன இப்படிதான் அவமானப்படுத்துவீங்களா? ஏ, உங்க ஷூவை நீங்க எடுத்துட்டு போய் வெளியில வைக்கிறது அவமானம்னா அவளை எடுத்துட்டு போய் வெளியில வைக்க சொன்னீங்களே, அது அவளுக்கு அவமானம் இல்ல? உங்க வீட்டு வேலைக்காரியோட என்ன கம்பேர் பண்றீங்க? நான் அவளும் ஒண்ணா மேடம்? Shut up! இப்பதானே சொன்னேன், பார்வதி இந்த வீட்டு வேலைக்காரி இல்ல, இந்த வீட்ல ஒருத்தி. உங்க பிஹேவியர் எனக்கு பிடிக்கல. உங்க பிசினஸ் உங்கள மாதிரியே தான் இருக்கும். உங்களோட பிசினஸ் வச்சுக்க எனக்கு விருப்பம் இல்ல. மேடம், நான் பேச வந்தது 150 கோடி பிசினஸ். 1500 கோடியா இருந்தாலும் I don't care. Get out! Get out, I say! உன் கழுத்துல இருக்கிறது எங்க பரம்பரை செயின். அத ஞாபகத்துல வச்சுக்கோ. அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கோ. இந்த துர்கா பூஜையில அகிலாண்டேஸ்வரிய துர்க்கையா மாத்தி சமையல்காரிய வதம் பண்ண வைக்கணும். என்ன பண்ணலாம்? கிடைச்சிருச்சு. இந்த பாதாம் அல்வால தூக்க மாத்திரைய கலந்து அந்த சமையல்காரிய சாப்பிட வச்சுட்டா முடிஞ்சது. இப்படி ஓடி ஓடி வேலை பார்த்துட்டு இருக்கிறவ நல்லா தூங்கி தூங்கி விழுவா. அதுக்கப்புறம் அகிலாண்டேஸ்வரி துர்க்கையா மாறி அவளை வதம் பண்ணிடுவா. அதுதான் வேணும்.